ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிரியேஷன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ளோயிங் எஃபெக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ளோயிங் எஃபெக்ட்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல என்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும், அப்படின்ற பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் இன்னைக்கு ஈஸியாக நான் சொல்லி தர போகிறேன். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இமேஜ்ல நம்ம இப்போ க்ளோ எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போறோம். நமக்கு எந்த இடத்துல க்ளோயிங் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம பர்டிகுலரா செலக்ட் பண்ணிட்டு நம்ம க்ளோயிங் எஃபெக்ட் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த பால் இருக்குல்ல, இந்த பால் இருக்கிற இடத்துல மட்டும் எனக்கு க்ளோயிங் எஃபெக்ட் வேணும். நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த பாலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த செலக்ஷன் டூல் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் பாலை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த செலக்ஷன் டூலை எடுத்துட்டு நான் இப்போ இந்த பாலை மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்க போறேன். இந்த பாலை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம எஃபெக்ட் கொடுத்தோம்னா இந்த பர்டிகுலர் பாலுக்கு மட்டும் நமக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வந்துடும். இதெல்லாமே நீங்க ஜூம் பண்ணி கரெக்டா பர்ஃபெக்டா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இப்போ இந்த பாலை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்றேன். கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணோம்னா நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் டூப்ளிகேட் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்ம செலக்ட் பண்ண ஏரியா. அது அப்படியே டூப்ளிகேட் ஆயிடுச்சு. டூப்ளிகேட் ஆன வாட்டி நான் என்ன பண்றேன்னா, இந்த லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணனா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ற இந்த லேயர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் குரூப் பண்ணிக்க போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்க கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆயிரும். இந்த மாதிரி இந்த ஃபோல்டருக்குள்ள நமக்கு இந்த லேயர் இப்போ இருக்கு. இந்த லேயர் அகைன் நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நீங்க ரைட் கிளிக் பண்ணியும் நீங்க டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க கண்ட்ரோல் ஜே அகைன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிரும். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா. நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ண லேயர்ல நான் இப்போ காசியன் பிளர் ஆட் பண்ண போறேன். காசியன் பிளர் எப்படி ஆட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த லேயரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் போயிட்டு ஃபில்டர்ல பிளர் இருக்கும். பிளர்ல பாத்தீங்கன்னா காசியன் பிளர் இருக்கும். காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. காசியன் பிளர் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அது எதுவும் இல்லை, நம்ம செலக்ட் பண்ணிருக்க ஏரியா அந்த சைட்ல இருக்கும் அந்த பிளர்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்றதுக்கோசரம் இதுதான் அந்த காசியன் பிளர். அதில் ஃபர்ஸ்ட் நான் 5 வைக்கிறேன். 5 கொடுத்து இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5 காசியன் பிளர் ஆட் ஆயிருக்கும். இங்கே லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா காசியன் பிளர் ஆட் ஆயிருக்கும். அகைன் நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்க போறேன். அகைன் நான் இதை டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு இந்த செகண்டா நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ண இந்த காசியன் பிளர் நீங்க டபுள் கிளிக் பண்ணி இதோட ரேடியஸ் இப்போ நான் 150 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்றேன். அகைன் நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதோட பிளர்னஸ் மறுபடியும் காசியன் பிளரை கிளிக் பண்ணிட்டு 300 வச்சுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நம்ம காசியன் பிளர் ஆட் பண்ணவே நமக்கு நம்மளோட க்ளோயிங் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நான் குரூப்பை க்ளோஸ் பண்றேன். இந்த குரூப்பை நான் ஹைட் பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காசியன் பிளர் போயிருக்கும். நான் அகைன் நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த காசியன் பிளர் எஃபெக்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோல் குரூப்பை நான் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதோட கலர்ஸ் வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் தான் இப்போ ஹோல் குரூப்பை கிளிக் பண்ணி நான் இப்போ ஹியூ சேச்சுரேஷன் கொடுக்குறேன். ஹியூ சேச்சுரேஷன் கொடுத்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வரும். நம்ம இப்போ ஹோல் இமேஜே இப்போ இதோட ஹியூ சேச்சுரேஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா ஹோல் இமேஜோடதே அப்படியே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. நமக்கு இப்போ அந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இப்போ கிளிப் மாஸ்க் பண்ண போறேன். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறத மட்டும் நம்ம மாஸ்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு மட்டும் நம்ம எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா. இதுதான் கிளிப் மாஸ்க். இதை நான் இப்ப கொடுக்குறேன். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம பர்டிகுலரா செலக்ட் பண்ண ஏரியாவுக்கு மட்டும் நம்ம இந்த எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா கிளிப் மாஸ்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் இதுக்கு கொடுத்தேன்னா நம்ம பர்டிகுலர் செலக்ட் பண்ண ஏரியாவுக்கு மட்டும் நம்மளோட எஃபெக்ட்ஸ் வந்துடும். இதுல நான் ஹியூ சேச்சுரேஷன் எல்லாமே நான் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த ப்ளூ கலர் தான் இப்போ வைக்க போறேன். தென் இதோட லைட்னஸ் வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா, இன்னும் லைட்னிங்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹியூ சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணிட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் பேக்ரவுண்ட எக்ஸ்போஷர் நான் இப்போ ஆட் பண்ண போறேன். இப்போ எக்ஸ்போஷர் ஆட் பண்ணது பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அகைன் நான் இந்த டாப் டவுன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இதோட எக்ஸ்போஷர் இங்க இருக்கு. இந்த எக்ஸ்போஷர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா பிரைட்னஸ் ரைட் சைடு. ஸோ இப்போ எனக்கு வந்து டார்க் மோட் தான் வேணும், பிகாஸ் எனக்கு வந்து க்ளோயிங் எஃபெக்ட் வேணும். ஸோ அதனால நமக்கு எந்த மாதிரி அளவுக்கு நமக்கு எக்ஸ்போஷர் ஆட் பண்ணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் நம்ம இதில் காமா கரெக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதோட எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் க்ளோயிங் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் வந்து எக்ஸ்போஷர் காமா எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே நான் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் எக்ஸ்போஷர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாஸ்க்கு கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் இருக்கு. ஸோ ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ பிளாக் வந்து நான் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலராக வைக்க போகிறேன். ஸோ இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணிட்டு ஸோ இந்த பர்சன் வந்து நமக்கு எக்ஸ்போஷர் வந்து கொடுத்தனால ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இந்த பர்சன் வந்து நார்மல் எஃபெக்ட் வந்து வரணும். ஸோ அதுக்கோசம் தான் இப்போ இது இப்போ ப்ரஷ் டூல் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதோட ஃப்ளோ வந்து நான் இப்போ 10 வச்சுக்கிறேன். ஸோ ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃப்ளோ கொடுத்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா ஸோ இப்போ இந்த பர்சன் மூஞ்சில் இருக்குல்ல ஸோ இங்கே எல்லாமே நான் வந்து அப்பியர் பண்ணுறேன். ஸோ அப்பியர் பண்ண மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரிஜினல் இமேஜோட எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ அதோட ஃப்ளோ வந்து நம்ம 10% தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து பர்ஃபெக்டாக எந்தெந்த இடத்துல எல்லாமே நமக்கு வந்து இந்த பர்சன்ஸோட அப்பியரன்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இந்த எக்ஸ்போஷர் எல்லாமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து இப்போ இந்த ப்ரஷ் டூல் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி ஸோ அந்த பர்சனை மட்டும் நான் வந்து பிரைட்னஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ளோயிங் எஃபெக்ட் வந்து இந்த பாலுக்கு மட்டும் இருக்கு. ஸோ இதோட ரேஸ் எல்லாமே நமக்கு லைட்டாக இந்த பாடி மேலே படுற மாதிரி நம்ம வந்து பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்குல்ல ஸோ இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+J அழுத்துறேன். ஸோ Ctrl+J அழுத்தினா வந்து நமக்கு டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ இந்த காப்பி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்போஷருக்கு மேலே நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த காப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸ்போஷருக்கு மேலே நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து வைங்க. ஸோ இல்லைன்னா வந்து வேற இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால எப்பயுமே வந்து இந்த லேயர்ஸ் பண்ணல கரெக்டாக நீங்கள் எப்பயுமே அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஹியூ எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸ்போஷருக்கு மேல் லேயர் நான் வந்து வச்சுட்டேன். ஸோ மேல் லேயரில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதை நான் அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்கோசரம் இன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம இன்வெர்ட் பண்ணுறதுனால ஸோ நம்மளோட இன்வெர்ட் பண்ண மேல் நமக்கு ஒரிஜினல் இமேஜ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ப்ளூ ஷேடோ ரேஸ் மாதிரி இங்கே வேணும் அப்படின்ற மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அகைன் ப்ரஷ் டூல எடுத்து நம்ம பண்ண மேலே நமக்கு இந்த சேச்சுரேஷன் ஆன கலர் வந்து நமக்கு அப்பியர் ஆகும். ஸோ அதுக்கோசம் தான் நான் இன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து Ctrl+I கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே இன்வெர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ நம்ம எடிட் பண்ண இமேஜ் வந்து இன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு அகைன் நம்ம இப்போ ப்ரஷ் டூல் எடுத்து நம்ம இந்த கார்னர் எல்லாமே நம்ம வந்து ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சேச்சுரேஷன் இருக்குல்ல ஸோ அது வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த லேயர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் டூலில் நீங்கள் வந்து இந்த ஃபோர்க்ரவுண்ட் ஒயிட் வச்சுட்டு நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த சேச்சுரேஷன் கலர் வந்து அப்பியர் ஆகும். இப்போ பாருங்க. ஸோ லைட்டாக நான் வந்து இந்த பாடி கார்னரில் ஃபுல்லாகவே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கோசரம் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் க்ளோயிங். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நம்ம பாடியில் இப்போ எப்படினாலும் படும். ஸோ அதுக்கோசரம் நமக்கு தெரியணுக்கோசரம் தான் நமக்கு இந்த ஹியூ சேச்சுரேஷன் நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அப்பியர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே நம்ம இந்த க்ளோ வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் அப்பியர் ஆகும். ஸோ அதுக்கோசரம் நான் இந்த பக்கம் மட்டும் நான் வந்து அந்த எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம கொடுத்துட்டு ஸோ நம்ம இப்போ வந்து நான் இதை ஹைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த லைட்டாக இந்த பாடியில் அந்த ஷேட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம நார்மலாக இருந்த இமேஜுக்கும் ஸோ நம்ம இப்போ க்ளோயிங் எஃபெக்ட் கொடுத்த வாட்டி ஸோ அதோட இமேஜோட டிஃப்ரென்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். ஸோ இதோட கலர் வந்து நம்ம ஒவ்வொரு இமேஜுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து க்ளோயிங் எஃபெக்டோட அந்த ஹியூ சேச்சுரேஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த நம்ம இப்போ இந்த சைடில் இருக்க இந்த ஷேடோஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம அந்த க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்க மேல் நமக்கு நம்மளோட அந்த சைடில் இருக்கிற அந்த எல்லா போர்ஷனுக்குமே நமக்கு அதோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து இந்த ஹியூ சேச்சுரேஷன் வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஷேடோஸ் மாதிரி நம்ம வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அதுலேயும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.